பீஃபில் கறி தொக்கு குழம்பு அதுக்கப்புறமா போட்டி குழம்புன்னு ஏகப்பட்ட வெரைட்டியாக வச்சுருந்தாங்கங்க. நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா. நான் வந்தது எதுக்குன்னா வெரைட்டியாக ஃபுட் இருக்குது. நான்வெஜ்ஜில் நிறைய ஐட்டம் இருக்குது. அதுக்கப்புறமா சிக்கன் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. போன் சூப்பு வேறு லெவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் விசிட் பண்ணியிருந்தேன். ரஹ்மா ஃபுட். இந்த ஃபுட் சென்டர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வத்தலையிலேருந்து மஹர போகிற ரோட்டில் 261 சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் தாங்க இடையில அக்பர் டவுன் இடம் இருக்குது. அந்த ஏரியாவில் தான் இந்த ஃபுட் சென்டர் இருக்குது. ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட தயவால் இன்னும் கொஞ்சம் நாளில் 500 சப்ஸ்கிரைபர் அடைய போகிறோம். உங்கள் தயவால் 500, 1000, லட்சம் கோடின்னு போகணும். இந்த ஃபுட் சென்டரில் ஈவினிங்க்கு மேலே பரோட்டா அதுக்கப்புறமா கொத்து பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிக்கு ஏகப்பட்ட ஐட்டம் கிடைக்குமா. மாஸ்டரோட கைவண்ணத்தை பாருங்கள். வேறு லெவலாக விளாண்டுக்கிட்டு இருக்காரு மாவோட. இதை பார்த்தா எனக்கு என்னமோ ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பாடு மட்டும் இல்லைங்க, இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டமும் கிடைக்குது. டீ காஃபி கிடைச்சா ஸ்நாக்ஸ் ஐட்டம் கட்டாயம் வேணும் இல்லையா? அதனால் சவர்மா முதற்கொண்டு எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமும் அடுக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நோம்பு டைமில் கிடைக்கும் இல்லையா கஞ்சி, அதே ஸ்டைலில் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க கஞ்சி. அதுவும் வேறு லெவலாக இருக்கும். ப்ரோவுக்கு தான் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தார். தேங்க்யூ ப்ரோ. வந்துட்டோம், என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் லாஸ்ட்டாக ஒரு சூப்பு ஆர்டர் பண்ணிட்டோம். போன் சூப், பீஃப் போன் சூப். அவரும் பெத்த பீஸாக எடுத்து வச்சார். அப்புறமா வந்த வேலையை பார்க்கலாமே நானும் சூப்பில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சு பார்த்தாங்க. வேறு மாதிரிங்க, கார சாரமாக அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு பீஸையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். சாஃப்டாக பபுள்கம் மாதிரி இழுப்பட்டுச்சிங்க. முன்ன பின்ன பீப் சாப்பிட்ருந்தா தானே தெரியும் இதை எப்படி சாப்பிடணுங்கிறது. நானும் பீப்பி அடிக்கிற மாதிரி வச்சு ஊதி உறிஞ்சி ஒரு மாதிரி உள்ள அந்த எண்பு மச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்துச்சுங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக பே பண்ணுறதுக்கு போகிறப்போ அந்த அண்ணா பேசிக்கிட்டு இருந்தார். அங்கே கடையில் வேலை செய்கிறவர். கொஞ்சம் நேரம் பழகினாலும் நல்லாவே பழகிட்டார். அடிக்கடி வாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார். லாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்ட சூப்புக்கான ப்ரைஸ் வந்து 300 ரூபாயாக கடையில் கொடுத்துட்டு நாங்களும் அவங்களுக்கு ஒரு டாட்டா பை பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த கடைக்கு போனீங்கன்னா பார்க்கிங் இருக்குங்க. பார்க்கிங் இருக்கனால நம்ம ஒரு வெஹிக்கிள் அங்கங்கே போட்டு வைக்கணுங்கிற எந்த விதமான தடைகள் இருக்காது. பார்க்கிங்கில் போட்டே நீங்கள் வேணுங்கிற ஃபுட்டை என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பும் போது தாங்க பார்த்தோம் இடையில பெரிய டிவியை வச்சு ஸ்ரீலங்கா மேட்ச் பார்த்தாலும் ஸ்ரீலங்கா சொதப்பிக்கிட்டு தாங்க இருக்குது. என்ன தாங்க பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.